இந்த வீடியோவில் நம்ம கர்ப்பப்பை கேன்சர் பற்றி பார்க்க போகிறோம். பிறப்புறுப்புகளில் ஏற்படக்கூடிய கேன்சரில் கிட்டத்தட்ட 25% வந்து கர்ப்பப்பை கேன்சர் தான். இது யார் யாருக்கெல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை இல்லாதவங்களுக்கு, ஏஜ் அட்டன் பண்ணுறது ரொம்ப சின்ன வயசுலேயே ஏஜ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு, அதே மாதிரி லேட் மெனப்பாஸ் மாதவிடாய் நிற்கிறது வந்து 52 வயது தாண்டுறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. டமாக்சிஃபன் ஒரு ட்ரக் வந்து பிரெஸ்ட் கேன்சரில் யூஸ் பண்ணுறோம். இதை தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாலும் இந்த மாதிரி கேன்சர் வரலாம். அன்அப்போஸ்ட் ஈஸ்ட்ரஜன், அதாவது ஹெச்ஆர்டி ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி எடுத்துக்கிறவங்களுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் சேர்க்காமல் ஈஸ்ட்ரஜனை மட்டும் தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தால் கூட இது வரலாம். ஃபெமிலியலாக ஜெனட்டிக் காசஸும் இருக்குது. இது தவிர லிஞ்ச் 2 சிண்ட்ரோம் உள்ளவங்களுக்கு, ஃபெமினைசிங் ஓவேரியன் கேன்சர், அதாவது சினை முட்டைப்பையில் கிரானுலோசா செல் டியூமர், தீக்கா செல் டியூமர், இந்த மாதிரி டியூமர்ஸ் இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி கர்ப்பப்பை கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. சில நேரங்களில் பிசிஓஎஸ் பேஷண்ட்ஸுக்கு கூட வரலாம்னு சொல்கிறாங்க. உடல் பருமன் அதிகமாக இருக்கவங்க, ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். இது என்ன ஏஜ் குரூப் அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 55லேருந்து 70 வயசு வரைக்கும் அஃபெக்ட் பண்ணுது. 15% பெண்களுக்கு வந்து 40 வயசுக்கு முன்னரே வருது. ஆனால் 40 வயசுக்கு முன்னால் வரக்கூடிய கேன்சருக்கு வந்து சர்வைவல் ரேட்ஸ் வந்து பெட்டராக இருக்குது. சில நேரங்களில் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிற டைம், அதாவது அந்த பெரிமெனோபாசல் டைம்னு சொல்கிறோம், மாதவிடாய் நிற்கிறதுக்கு முன்னால் உள்ள ஸ்டேஜ், அவங்களுக்கு கூட வரலான்னு சொல்கிறாங்க. இது எப்படி ப்ரெசென்ட் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, ஏறக்குறைய 90% பெண்களுக்கு வந்து மாதவிடாய் நின்ற நிலைக்கு அப்புறம் ப்ளீடிங் ஏற்படுது. ஒரு 7லேருந்து 10% பெண்கள் எந்தவித தொந்தரவும் இல்லாமல் இருக்காங்க. ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜுக்கு போகிறப்ப மட்டும்தான் அது வந்து வயிற்று வலியோ இல்லை வயிற்றில் கட்டியோ அந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணும். கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய கேன்சர் எப்படி பரவலான்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் ஸ்ப்ரெட் வரலாம், இல்லை ரத்தம் மூலமாக பரவலாம், நெறிக்கட்டி மூலமாக பரவலாம். சில நேரத்தில் டைரெக்டாக அந்த செல்லுகள் மூலமாகவும் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த மாதிரி பரவுது, அதோட கிரேடிங் என்ன, அதோட டிஃப்ரென்ஷியேஷன் என்ன, இதை பொறுத்து தான் நம்ம ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்குள்ளே போக முடியும். இதுக்கான இன்வெஸ்டிகேஷன்ஸ் என்னெல்லாம் டெஸ்ட்டு பார்க்கலாம், இந்த நோயை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு சிம்பிளான டெஸ்ட், அதாவது எண்டோமெட்ரியல் ஆஸ்பிரேஷன் இல்லைனா எண்டோமெட்ரியல் சாம்பிளிங். கர்ப்ப வாய்க்குள்ளே ஒரு சின்ன டியூப் போட்டு அதில் வந்து நம்ம அந்த டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அந்த திசு டெஸ்ட்டை அனுப்பி அந்த டயக்னோசிஸை நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியும். இது தவிர ஸ்கேன் எடுத்து பார்க்கறதுலையும் அந்த டாப்லர் சேஞ்சஸ் இருக்கலாம். இது தவிர சிடி ஸ்கேன் மூலமாக சைடில் பரவி இருக்கா, குடலில் வந்து பரவி இருக்கான்ற விவரத்தை வந்து கண்டிப்பாக நம்மளால் பார்க்க முடியும். எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கும் போது கர்ப்பப்பையில் உள்பகுதி மட்டும் பரவி இருக்கா, இல்லை வெளியே அளவுக்கு பரவிருச்சா, இல்லை எக்ஸ்டென்ஷன் சைட்லலாம் பரவிருச்சா அப்படின்றத ரொம்ப நம்ம துல்லியமாக பார்க்க உதவும். இதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா, பொதுவாகவே சர்ஜரி தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா அட்வான்ஸ் ஸ்டேஜ் மட்டும்தான் நம்ம சர்ஜரி பண்ண முடியாது. இனிஷியலாக நம்ம சர்ஜரி பண்ணும்போது யூட்ரஸ், ஓவரிஸ், அது அட்ஜசன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும். இது தவிர செல்லுகள் எதாவது எடுக்க வேண்டியது இருக்கும், நெறிக்கட்டிகள் இருந்தால் எடுக்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் எடுத்து ஒரு கிளியரன்ஸ் கொடுத்த பிறகு போஸ்ட் ஆப்ரேட்டிவாக இதை நம்ம திசு டெஸ்ட்டுக்கு கொடுக்குறோம். இந்த மாற்றங்கள் எப்படி வந்திருக்கு, என்ன வகையான டியூமர், எண்டோமெட்ரியாய்டு கேன்சரா இல்லை அடினோகார்சினோமாவா, அதோட கிரேடிங் என்ன, எந்த அளவுக்கு உள்ளே பரவி இருக்குது, இதெல்லாம் வச்சு தான் நம்ம ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீட் பண்ண முடியும். ஸ்டேஜ் 1 and 2க்கு வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவாக கதிர்வீச்சு மூலமாக ரேடியோ தெரப்பி கொடுக்க வேண்டியது வரலாம். ஸ்டேஜ் 3 and 4க்கு கீமோதெரப்பி தான் பெட்டராக இருக்கும். ஆனால் ஸ்டேஜ் 2 and 3 வரும்போது ஏறக்குறைய 6 வாரங்களுக்கு கீமோதெரப்பியும் கொடுத்து ரேடியேஷனும் கொடுக்குறப்ப பெட்டர் சர்வைவல் ரேட்ஸ் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். இந்த நோய் கிருமி தொடர்ந்து உள்ளேயே பரவுதா அப்படின்றதும் நமக்கு தெரியாது. அதனால் ரெக்கரன்ஸ் ரேட் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கணும். 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த சைட்லலாம் பரவி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட்டும் சரியாக எடுத்துக்கிறப்ப தான் இந்த நோய் தொற்றை வந்து நம்ம லிமிட் பண்ண முடியும். கர்ப்பப்பையில் உள்பகுதியோட வீக்கம் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது தான் கர்ப்பப்பை கேன்சர் வர்றதுக்கான ஒரு முக்கியமான காரணம். ஸோ இதை நம்ம குறைக்கிறப்ப கண்டிப்பாக கர்ப்பப்பை கேன்சர் வராமல் நம்மளால் தடுக்க முடியும். ஹெச்ஆர்டி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறப்ப ஈஸ்ட்ரோஜன் மட்டும் எடுக்காமல் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனையும் ஒரு 12 days நம்ம சேர்த்துக்கிறப்ப இந்த மாதிரி மாற்றங்கள் வர்றதை நம்ம குறைக்க முடியும். ரெண்டாவது, ஓசி பில்ஸ், அதாவது கருத்தடை மாத்திரைகளில் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் சேர்ந்து எடுத்துக்கிறப்ப 40லேருந்து 50% எண்டோமெட்ரியல் கேன்சர் வர்றதை நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். கர்ப்பப்பை வீக்கம் போட்டிருக்கவங்களுக்கு மெரினா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லீவோநார்ஜெஸ்டால் ஹார்மோன் ரிலீசிங் ஐயூசிடி நம்ம யூஸ் பண்ணுறோம். இதனாலேயும் மாற்றங்களை நம்மளால் தவிர்க்க முடியும். பிசிஓ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் கேன்சர் வராமல் நம்மளால் தடுக்க முடியும்.
இது மட்டும் இல்லை, டமாக்சிஃபென்ஸ் ஒரு ட்ரக் வந்து பிரஸ்ட் கேன்சரில் யூஸ் பண்ணுறோம். இந்த ட்ரக் தொடர்ந்து எடுக்கிறவங்க பீரியாடிக்கலாக அந்த ஸ்கேன் பண்ணி பார்த்து எண்டோமெட்ரியமில் எதுவும் சேஞ்சஸ் இருக்கான்றதை வாட்ச் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம எண்டோமெட்ரியல் கேன்சர் வராமல் ப்ரிவென்ட் பண்ண முடியும்.